நாம இந்த ஒரே ஒரு மந்திரத்தை 48 முறைகள் கூறணும். அதுவும் எந்த ஒரு நாள்ல இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் இந்த ஒரு மந்திரத்தின் பலனானது அவ்வளவு சக்தி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும்னா கார்த்திகை விரதம். அதுவும் ஆடி 4 ஜூலை 20 இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு கார்த்திகை விரதமானது வருகிறது. இந்த கார்த்திகை விரதம் நாளில் முருகப்பெருமானை நாம் மனதார கும்பிடணும். மனதார கும்பிட்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த ஒரு நாள் முடிவதற்குள் எப்படியாவது 48 முறைகள் கூறிவிட்டோம் என்றால் அதிக அளவில் நமக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கோவிலுக்கு தான் போய் கூறணும், வீட்டில இருந்து தான் கூறணும், பூஜை அறையில இருந்து தான் கூறணும்னு கிடையாது. இருந்தாலும் நீங்க பூஜை அறையில முருகனுடைய உருவ படத்துக்கு முன்பு இருந்து கூறினீங்கன்னா அதோட பலனானது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நான் வீட்டில் இல்லை, எங்களுடைய வீட்டில் இருந்து நான் இல்லை, வெளியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு கூறுபவராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயோ அல்லது வேலை செய்கின்ற இடத்திலேயோ ஒரு 5 நிமிடம் மட்டும் செலவிட்டு இந்த ஒரு மந்திரத்தை 48 முறைகள் முருகப்பெருமானை மனதார நினைத்து கூற வேண்டும். இப்படி நீங்கள் கூறி பாருங்கள், கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு தீரவே தீராமல் இருந்த எப்பேற்பட்ட பிரச்சனையும் நொடி பொழுதில் தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்திற்கு இருக்கின்றது. 1000 மந்திரங்களை கூறி கிடைக்காத ஒரு பலனானது இந்த ஒரு மந்திரத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தவறாமல் இந்த கார்த்திகை விரதம் நாளில் 48 முறைகள் கூறிவிடுங்கள். அதிக அளவு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். நீங்கள் இதுவரை அடைந்திடாத ஒரு பேரையும் ஒரு புகழையும் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அடைவீர்களாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கின்றது. அது என்ன மந்திரம், இந்த ஒரு மந்திரத்தை நாம் எப்படி கூற வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்மளுடைய மகா பெரியவா சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முதல்ல முருகப்பெருமான மனதார நினச்சிக்கிடணும். நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை அறையில் அமர்ந்து கூற முடியலங்கிறவங்க நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து, அதாவது முருகப்பெருமானோட படத்தை நீங்கள் பார்த்தாலே போதும். அதை உங்களுடைய மொபைலில் முருகப்பெருமானோட படமானது அனைவரிடமே இருக்கும். அந்த ஒரு படத்தை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து முருகப்பெருமான உங்களுடைய கண்களினால் நன்றாக உத்து கவனியுங்கள். கவனித்து விட்டு இதை 48 முறைகள் முருகப்பெருமானை நினைத்து கொண்டும் உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறது அனைத்துமே தீரணும், என்னென்ன நன்மைகள் நடக்க வேண்டும், நீங்கள் நினைத்தது எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமானை மனதார நினைத்து கொண்டு கூறினாலே போதுமாம். அது கட்டாயம் நடந்துவிடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கின்றது. எனவே மகா பெரியவா கூறிய இந்த ஒரு மந்திரத்தை கார்த்திகை விரதம் நாளில் நீங்களும் கூறி பாருங்கள். முருகப்பெருமானின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இது மட்டுமல்லாமல் நீங்கள் என்னென்ன அடைய வேண்டுமோ, இதுவரை உங்களுக்கு என்னென்ன ஆசைகள், எண்ணற்ற ஆசைகள் இருந்திருக்கும், அந்த ஆசைகள் முழுவதுமே உங்களுக்கு கட்டாயம் கிடைத்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த முருகப்பெருமானின் இந்த ஒரு மந்திரத்திற்கு இருக்கின்றது. எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை இந்த நாளில் மறக்காமல் கூறி பாருங்கள். அதிக அளவு நன்மைகள் உங்களை தேடி வரும். அவ்வளவு சக்தி கொண்ட ஒரு மந்திரம் தான் இந்த ஒரு மந்திரம். எனவே அது என்ன மந்திரம்னு காணும் முன்பு மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நீங்கள் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு நேரத்தில் வேண்டுமானாலும் கூறலாம். வெறும் தரையிலோ அல்லது டைல்ஸிலோ நீங்கள் அமர்ந்து கூறாமல் ஒரே ஒரு சிறிய துணியையோ பாயையோ நீங்கள் கீழே விரித்து அதனின் மேல் நீங்கள் அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 48 முறைகள் கூற வேண்டும். கண்களை மூடிக்கொண்டோ அல்லது இந்த ஒரு மந்திரத்தை பார்த்தும் கூட கூறலாம். ஆனால் முக்கியமானது, இந்த ஒரு மந்திரத்தை கூறிக்கொண்டிருக்கும் பொழுது பாதியில் எழுந்து செல்வது, கூறிக்கொண்டே இருக்கும் பொழுது யாரிடமாவது பேசுவது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடவே கூடாது. இந்த ஒரு மந்திரத்தை கூற அமர்ந்து விட்டால் இறுதி வரை இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு தான் அதனிலிருந்து நீங்கள் விடைபெற வேண்டுமாம். இல்லை என்றால் உங்களுக்கு இதனால் மிக பெரிய அளவில் அழிவானது ஏற்பட்டு விடுமாம். இதனையும் நீங்கள் உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். வைத்துக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்கள். முடிந்தவரை உங்களுடைய வீட்டில் வைத்து கூறுபவர்கள் உங்களுடைய வீட்டில் ஒரே ஒரு விளக்கை முருகப்பெருமானுடைய உருவக படத்திற்கு முன்பு ஏற்றிவிட்டு அதற்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு கூறலாம். இதுதான் அந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய்
குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை. இதுதான் அந்த முருகப்பெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் உங்களுடைய வீட்டிலோ அல்லது இருக்கின்ற இடத்திலோ கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு முருகப்பெருமானை நினைத்து கூறுங்கள். அதிக அளவிற்கு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகளானது நடக்குமாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இது. எனவே நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை இந்த வருகின்ற ஆடி நாளை ஜூலை 20 அன்று ஞாயிற்றுக்கிழமையில் இந்த கார்த்திகை விரதம் என்று கூறிவிட்டு உங்களுக்கு வேண்டியவற்றை முருகப்பெருமானிடம் கேளுங்கள். கட்டாயம் முருகப்பெருமான் அதனை நிறைவேற்றி வைப்பாராம். அவ்வளவு சக்தி கொண்ட இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் மட்டும் கூறி வாழ்க்கையில் பயன்பெறாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற தினசரி பரிகாரங்கள் வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து நாம வந்து ஒரே ஒரு மந்திரத்தை 48 முறைகள் கூறணும். அதுவும் எந்த ஒரு நாள்ல இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் இந்த ஒரு மந்திரத்தின் பலனானது அவ்வளவு சக்தி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும்னா கார்த்திகை விரதம். அதுவும் ஆடி 4 ஜூலை 20 இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு கார்த்திகை விரதமானது வருகிறது. இந்த கார்த்திகை விரதம் நாளில் முருகப்பெருமானை நாம் மனதார கும்பிடணும். மனதார கும்பிட்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த ஒரு நாள் முடிவதற்குள் எப்படியாவது 48 முறைகள் கூறிவிட்டோம் என்றால் அதிக அளவில் நமக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கோவிலுக்கு தான் போய் கூறணும், வீட்டில இருந்து தான் கூறணும், பூஜை அறையில இருந்து தான் கூறணும்னு கிடையாது. இருந்தாலும் நீங்க பூஜை அறையில முருகனுடைய உருவ படத்துக்கு முன்பு இருந்து கூறினீங்கன்னா அதோட பலனானது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் என்னால் நான் வீட்டில் இல்லை, எங்களுடைய வீட்டில் இருந்து நான் இல்லை, வெளியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு கூறுபவராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயோ அல்லது வேலை செய்கின்ற இடத்திலேயோ ஒரு 5 நிமிடம் மட்டும் செலவிட்டு இந்த ஒரு மந்திரத்தை 48 முறைகள் முருகப்பெருமானை மனதார நினைத்து கூற வேண்டும். இப்படி நீங்கள் கூறி பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு தீரவே தீராமல் இருந்த எப்பேற்பட்ட பிரச்சனையும் நொடி பொழுதில் தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்திற்கு இருக்கின்றது. 1000 மந்திரங்களை கூறி கிடைக்காத ஒரு பலனானது இந்த ஒரு மந்திரத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தவறாமல் இந்த கார்த்திகை விரதம் நாளில் 48 முறைகள் கூறிவிடுங்கள். அதிக அளவு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். நீங்கள் இதுவரை அடைந்திடாத ஒரு பேரையும் ஒரு புகழையும் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அடைவீர்களாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கின்றது. அது என்ன மந்திரம், இந்த ஒரு மந்திரத்தை நாம் எப்படி கூற வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்மளுடைய மகா பெரியவா சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முதல்ல முருகப்பெருமான மனதார நினச்சிக்கிடணும். நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை அறையில் அமர்ந்து கூற முடியலங்கிறவங்க நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து, அதாவது முருகப்பெருமானோட படத்தை நீங்கள் பார்த்தாலே போதும். அதை உங்களுடைய மொபைலில் முருகப்பெருமானோட படமானது அனைவரிடமே இருக்கும். அந்த ஒரு படத்தை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து முருகப்பெருமான உங்களுடைய கண்களினால் நன்றாக உத்து கவனியுங்கள். கவனித்து விட்டு இதை 48 முறைகள் முருகப்பெருமானை நினைத்து கொண்டும் உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறது அனைத்துமே தீரணும், என்னென்ன நன்மைகள் நடக்க வேண்டும், நீங்கள் நினைத்தது எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமானை மனதார நினைத்து கொண்டு கூறினாலே போதுமாம். அது கட்டாயம் நடந்துவிடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கின்றது. எனவே மகா பெரியவா கூறிய இந்த ஒரு மந்திரத்தை கார்த்திகை விரதம் நாளில் நீங்களும் கூறி பாருங்கள். முருகப்பெருமானின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இது மட்டுமல்லாமல் நீங்கள் என்னென்ன அடைய வேண்டுமோ இதுவரை உங்களுக்கு என்னென்ன ஆசைகள், எண்ணற்ற ஆசைகள் இருந்திருக்கும், அந்த ஆசைகள் முழுவதுமே உங்களுக்கு கட்டாயம் கிடைத்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த முருகப்பெருமானின் இந்த ஒரு மந்திரத்திற்கு இருக்கின்றது. எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை இந்த நாளில் மறக்காமல் கூறி பாருங்கள். அதிக அளவு நன்மைகள் உங்களை தேடி வரும். அவ்வளவு சக்தி கொண்ட ஒரு மந்திரம் தான் இந்த ஒரு மந்திரம். எனவே அது என்ன மந்திரம்னு காணும் முன்பு மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நீங்கள் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு நேரத்தில் வேண்டுமானாலும் கூறலாம். வெறும் தரையிலோ அல்லது டைல்ஸிலோ நீங்கள் அமர்ந்து கூறாமல் ஒரே ஒரு சிறிய துணியையோ பாயையோ நீங்கள்
கீழே விரித்து அதனின் மேல் நீங்கள் அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 48 முறைகள் கூற வேண்டும். கண்களை மூடிக்கொண்டோ அல்லது இந்த ஒரு மந்திரத்தை பார்த்தும் கூட கூறலாம். ஆனால் முக்கியமானது, இந்த ஒரு மந்திரத்தை கூறிக்கொண்டிருக்கும் பொழுது பாதியில் எழுந்து செல்வது, கூறிக்கொண்டே இருக்கும் பொழுது யாரிடமாவது பேசுவது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடவே கூடாது. இந்த ஒரு மந்திரத்தை கூற அமர்ந்து விட்டால் இறுதி வரை இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு தான் அதனிலிருந்து நீங்கள் விடைபெற வேண்டுமாம். இல்லை என்றால் உங்களுக்கு இதனால் மிக பெரிய அளவில் அழிவானது ஏற்பட்டு விடுமாம். இதனையும் நீங்கள் உங்களுடைய மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். வைத்துக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்கள். முடிந்தவரை உங்களுடைய வீட்டில் வைத்து கூறுபவர்கள் உங்களுடைய வீட்டில் ஒரே ஒரு விளக்கை முருகப்பெருமானுக்கு